ஓம் சாந்தி 5/11/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள். இந்த உலகத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் இதற்கு தீ பிடிக்கப் போகிறது. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் மறைமுகமான காரியம் எது? அதை உலகம் அறியாமல் இருக்கிறது. பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதைகளாக ஆக்குகிறது. இது மிகவும் மறைமுகமான காரியமாகும். இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் தேவதையாக மாறும் பொழுதுதான் நரகத்தில் வசிப்பவரிலிருந்து சொர்க்கத்தில் வசிப்பவராக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையும் விகாரங்கள் கெடுத்து விட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரையும் உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமை ஆகும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஓம் சாந்தி என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சுய தர்மம் மற்றும் தன்னுடைய வீட்டின் ஞாபகம் வருகிறது. பிறகு வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் தந்தையினுடைய குழந்தைகளாக மாறியிருக்கீங்க. ஆகையால் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கூட நினைவிற்கு வரும். ஆகையால் ஓம் சாந்தி என்று சொல்லும் போதே முழு ஞானமும் புத்தியில் வந்து விடுகிறது. அதாவது நான் ஒரு அமைதி ஸ்வரூபமான ஆத்மா, அமைதி கடல் தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன். இந்த விஷயங்கள் நமக்கு நினைவிற்கு வருகிறது. எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையாக சாந்த ஸ்வரூபமாக மாற்றுகிறார். முக்கியமான விஷயம் தூய்மைதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகமும் இருக்கிறது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட இருக்காது. இந்த தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்கிறது. அந்த 5 விகாரங்கள் நிறைந்திருக்கிற காரணத்தினால்தான் இதற்கு விகாரங்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விகாரமற்ற உலகம், நிர்விகார உலகமாக இருக்கிறது. அந்த விகாரமற்ற உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டே இப்பொழுது விகார உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் என்றும் சொல்லலாம். இதைதான் இரவு பகல் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகலில் சுகம், இரவில் துக்கம். இரவு அலைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இரவில் இறைவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இரவு அலைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு சத்கதி அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த 5 விகாரங்கள் காரணமாக தான் மனிதர்கள் பாவாத்மாக்கள் ஆகிறார்கள். விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறார்கள். ஒரு காம விகாரத்தின் காரணமாக அனைத்து குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த தகுதிகள் கெட்டு போயிருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கிறார், இந்த காம விகாரத்தை ஜெயிச்சிடுங்க. அப்போது உலகத்தை வென்று புதிய உலகத்தின் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகையால் உள்ளுக்குள் எப்பொழுதும் குஷி இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உலகத்தில் எவ்வளவு கதறல்கள் இருக்கிறது. ஏன்? அதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அனைவரும் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். இந்த விகாரங்கள் காரணமாக தான் அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்பொழுது பாபா மூலமாக புரிந்திருக்கிறீர்கள், நாம் முற்றிலும் சோழி போல வர்த் நாட் எ பெனியாக இருந்தோம். ஒரு பைசாவுக்கு உதவாதவர்களாக இருந்தோம். பொதுவாக வேலைக்கு உதவாத பொருட்களை எல்லாம் எரிச்சிடுவாங்க. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் வேலைக்கு உதவக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை என்று. அனைத்து மனிதர்களையும் தீ பிடிக்கப் போகிறது. இந்த கண்கள் மூலமாக எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அதற்கெல்லாம் தீ பிடிக்கப் போகிறது. மற்றபடி ஆத்மாவுக்கு தீ பிடிக்காது. ஆத்மாவும் இன்ஷூர் செய்யப்பட்டது போல அப்படின்றார் பாபா. ஆத்மாவை எப்பொழுதாவது இன்ஷூர் செய்கிறார்களா என்ன? பாபா கேட்குறார். இந்த உடலுக்கு வேணும்னு காப்பீடு செய்வாங்க.
ஆத்மாவுக்கு செய்ய முடியாது, அது எப்பொழுதுமே இன்ஷூர் தான் அப்படின்றார் பாபா. இதெல்லாம் ஒரு விளையாட்டு என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாவை உருவாக்க முடியாது, அது எப்பொழுதுமே இருக்கும். புண்ணிய ஆத்மாவாக மாறும், பாவ ஆத்மாவாக மாறும், அவ்வளோதான். பாபா வந்திருப்பதே ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இந்த நேரத்தில் ஈஸ்வரிய கவர்மெண்ட் என்ன செய்கிறது? ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதைகளாக மாற்றுகிறது. ஆனால் இது மறைமுகமாக இருக்கிறது. இந்த ஞானம் உங்களுக்கு சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறது. அதாவது தூய்மை ஆகுவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. உண்மையிலும் இந்த உலகமும் ஒன்றுதான். அதுதான் புதிய உலகமாகவும் பழையதாகவும் மாறுகிறது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறுகிறது அப்படின்றார் பாபா. அதாவது மனிதன் சின்ன குழந்தையிலிருந்து பிறகு பெரியவராகி பிறகு முதியவர் ஆகிற மாதிரி இந்த உலகமும் மாறிவிடும். இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தலையை உடைச்சிக்கிறீங்க, ஆனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஞானத்தின் மூலமாக அல்லது இந்த விஷயங்கள் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால எவ்வளவு இனிமையானவர்களாக மாறியிருக்கீங்க. பாபா கேட்குறார், உங்களுக்கு புரிய வைத்தது யார்? பகவான் தான். அப்போ பகவான் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பார்? பகவான் உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக நாலேஜ்ஃபுல்லாக மாற்றுகிறார். கோவிலில் போய் பக்தி செய்துட்ருக்காங்க, ஆனால் இறைவன் யார் என்ன என்று புரிஞ்சுக்கவே இல்லை. புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்குது உலகம் அப்படின்றார் பாபா. குழந்தைகளுக்குள்ளேயும் வரிசை கிரமத்தில் தான் தாரணை செய்கிறீர்கள். சிலர் ஞானத்தை மறந்துடுறாங்க, ஏனென்றால் முற்றிலும் கல்லு புத்தியுடையவர்களாக மாறிட்டாங்க. ஆகையால் யார் தங்க புத்தியுடையவர்களாக மாறியிருக்கீங்களோ அவங்களுடைய வேலை மற்றவர்களையும் தங்க புத்தியுடையவர்களாக மாற்றுறது. கல்லு புத்தியுடையவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூட அப்படியே இருக்கும் அப்படின்றார் பாபா. நடவடிக்கைகள் மூலமாகவே தெரிஞ்சிடும். அன்னப்பறவையா கொக்கா எல்லாம் தெரிஞ்சிடும். அன்னம் எப்பொழுதுமே யாருக்கும் துன்பம் கொடுக்காது, கொக்கு துன்பம் கொடுக்கும். அடுத்தது பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தூய்மையாகி தூய்மையின் ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்குள் யோக பலம் இல்லாத காரணத்தினால சகஜமான விஷயத்தையும் முழுமையாக புரிய வைக்க முடியவில்லை. அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுக்கு மிகப்பெரிய லாட்ரி அடிச்சிருக்கு, ஆகையால் இன்னும் குஷி அதிகரிக்கணும். இந்த பழைய உலகத்தில் நாம் ஒன்று இருக்க போவதில்லை. இந்த ஆடையை கழட்டிவிட்டு வீட்டிற்கு போகிறோம் என்ற குஷி இருந்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் 84 பிறவிகளுடைய சக்கரம் இப்பொழுது முடிந்துவிட்டது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இந்த ஞானம் அழியாதது இல்லையா? ஆனால் அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு நல்ல முயற்சி செய்யணும். இப்பொழுது குழந்தைகளின் புத்தி அப்படியே திருப்பி போட்டது போல மாறி இருக்கிறது. இருந்தாலும் மாயா கண்டிப்பாக ஏமாற்றுகிறது. நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்கள் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த உலகத்தில் இப்போ குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தந்தையே கொலை செய்ய தயங்குறதில்ல, குடும்பத்தையே முடிச்சிடுவாங்க. இவங்கெல்லாம் மகான் பாவாத்மாக்கள். ராவணன் பாருங்க என்னென்ன செய்ய வைக்கிறான் என்று. ஆகையால் இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வரணும். இது டர்ட்டி உலகம், அழுக்கு நிறைந்த உலகம். ஆகையால் இதில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. பாபா வந்திருப்பதே அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. அவர் வராத வரைக்கும் யாரும் திரும்பி போக முடியாது. கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயாவின் ஏமாற்றத்தில் இருந்து தப்பிப்பதற்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவராக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மைதான். ஆகையால் தூய்மை ஆகுவதற்கான துணிவு இருக்க வேண்டும். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும். வர்தானம், இரக்க பாவனை மூலம் பொறுப்பாளன் என்ற உணர்வோடு சேவை செய்யக்கூடிய அனைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்
ஆகுங்கள். தற்சமயம் அனைத்து ஆத்மாக்கள் களைப்படைந்து நம்பிக்கை இழந்து இரக்கத்தை வேண்டிகிட்ருக்காங்க. ஆகையால் வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மீது இரக்கம் மனமுடையவர்கள் ஆகுங்கள். யார் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலோ அவர்கள் மீது இரக்கத்தின் பாவனை இருக்க வேண்டும். அப்போது வெறுப்பு, பொறாமை அல்லது கோபத்தின் உணர்வுகள் வராது. இரக்கத்தினுடைய பாவனை சகஜமாகவே பொறுப்பாளன் என்ற உணர்வை இமர்ஜ் செய்து விடுகிறது. பற்றுதலினுடைய அடிப்படையில் இரக்கம் இல்லை அப்படின்றார். என்னுடையவங்க, நான் செய்யணும் அப்படின்னு அங்கே பற்று இருக்குது. அதனால் பொதுவாகவே உண்மையான இரக்கம் என்றால் பற்றுதலிருந்து விடுபடுத்துகிறது. ஏனென்றால் அதில் தேக உணர்வு இருக்காது. ஸ்லோகன்: பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் தன்னுடைய கணக்கை சேமிப்பு செய்வதாகும். ஓம் சாந்தி.